அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ ஸஹாபி ஜுந்தில்லாஹ் அம்மா பாத். நாம் ரமலானுடைய மாதத்தில் வித்ரியா ஷரீஃபுடைய விளக்கம் சொல்லி வருகிறோம். இன்றைய தினம் ஒரு சிறியதாக ஒரு விளக்கத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். சதகத்துல்லா அப்பார் அலில்லா அவர்கள் பாடுகிறார்கள். ஹபீரும் பிமா ஃபில் கல்பி ஹால நுசாத்தினா வமாஹிதுனா ஃபீ நுஸ்ஹினா வவசாத்தினா முமுப்ரிஸி காமின் மௌதிலில் லிஉசாத்தினா லிலாலு லிவாஹு லுல்லத்துன் லிஉசாத்தினா இதல் நாரு மின்ஹா லில்லுசாத்தி தகாயுலு சலாத்தும் வ தஸ்லீமுன் வ அஸ்கா தஹியத்தி அலஹமதமல் முஸ்தாக்கு பில் மதிஹி லாமிது என்று சொல்கிறார் சொன்னால், ஹபீரும் பிமா ஃபில் கல்பி ஹால நுசாத்தினா, எங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மிக தெளிவாக அறிந்தவர்கள். வமாஹிதுனா ஃபீ நுஸ்ஹினா வவசாத்தினா, அவர்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய வசியத்துகள் உபதேசங்கள் எல்லாம் களப்பற்ற மிக தெளிவான நல்ல உபதேசங்களாக இருக்கும். முமுப்ரி சிகாமின் மௌதுலின் லிஉசாத்தினா, வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நோய்களை கூட அவர்கள் குணமாக்கியவர்களாக இருப்பார்கள். லிலாலு லிவாஹுலுல்லத்தின் லிஉசாத்தினா இதன்னார் மின்ஹா லிலுசாத்தி தகாயுலு, மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக நரகத்துக்கு கோபம் உண்டான பொழுது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு மறுமை நாளில் கொடுக்கப்படக்கூடிய அந்த லிவாவுல் ஹம்த் என்ற கொடியின் நிழலில் அந்த பாவிகளுக்கு மன்றாட்டம் செய்து அவர்களை அந்த கொடியின் நிழலிலே வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சதகத்துல்லா பரல் அவர்கள் பாடுகிறார்கள். இதில் ஒரு விஷயம் சொன்னால், நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உள்ளத்திலே ஏற்படக்கூடிய விடயங்களை அறிந்தவர்கள் என்பதை ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். என்னென்னு சொன்னால், ஃபுதாலா என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் ஒரு தடவை என்ன செய்கிறாங்கன்னா, நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை வெட்டி கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு உள்ளத்திலே அப்படியே ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. அப்போ ஃபுலாலா அவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபுலாலாவை என்ன யோசிக்கிறீர் என்று கேட்ட பொழுது ஒன்றுமில்லைன்னா, அப்போ நீங்கள் இஸ்திஃபார் செய்யுங்கன்னாங்க. அப்போ அந்த நேரத்தில் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சிரிச்சுக்கொண்டே அவங்க கிட்டே சொன்னாங்க, நீங்கள் இஸ்திஃபார் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த ஃபுலாலுடைய நெஞ்சிலே கை வச்சாங்க. அந்த ஃபுலாலா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்னுடைய நெஞ்சிலே கை வைத்த பிறகு எனக்கு அவங்களை விட மிக அன்பானவர்கள் யாருமே இருக்கலன்னு சொன்னாங்க. அதே போல் ஒருத்தர் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை யோசிக்கிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படி எங்களை வெற்றி கொண்டாங்க என்று தனியாக ஒரு இடத்துல இருந்து யோசிக்கும் பொழுது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அவருடைய தோளிலே கை போட்டு, நான் அல்லாஹ்வை கொண்டு உங்களை வெற்றி பெற்றேன் என்று சொன்னார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்து அபூ சுஃபியான் அவர்கள் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், தாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று சொன்னார்கள். எவ்வளவு மற்றவருடைய உள்ளத்தில் என்ன நினைக்கிறார்கள் என்பதை கூட நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அறியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை சதகத்துல்லா பரல் அவர்கள் இந்த வித்ரியா ஷரீஃபிலே நமக்கு சொல்லித் தருகிறார்கள். தொடர்ந்தும் இந்த வித்ரியா ஷரீஃபுடைய பெரிய வீடியோகளை பாருங்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.